Hi all, welcome to School Math. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரியல் நம்பர்ஸ் பத்தி. ரியல் நம்பர்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்பரை நம்மளால நம்பர் ஸ்கேல்ல டிஃபைன் பண்ண முடியுதோ மார்க் பண்ண முடியுதோ அது எல்லாமே ரியல் நம்பர்ஸ் தான். ரியல் நம்பர்ஸை மேஜர்லி ரேஷனல் நம்பர் இர்ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரைஸ் பண்ணுவோம். ஸோ என்ன அந்த நம்பர்ஸ்லாம் அப்படிங்கிறத இந்த சாப்டர்ல பார்ப்போம். லெட்ஸ் கோ இன்டு த சாப்டர். First rational number. Rational number அப்படின்னா என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்பரை நம்மளால ஒரு ஃப்ராக்ஷனை டிஃபைன் பண்ண முடியுதோ அது எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். பொதுவாக எல்லா நம்பரையும் நம்மளால ஓரளவுக்கு ஃப்ராக்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 9 அப்படின்னா அதை 9 டிவைடட் பை 1ன்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். 0வை 0 டிவைடட் பை 5 அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ எந்த நம்பரை நம்மளால ஃப்ராக்ஷனை டிஃபைன் பண்ண முடியுதோ அது எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், ஜீரோவாக இருக்கலாம், எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். ஸோ ஃப்ராக்ஷனை டிஃபைன் அப்படின்னு என்னன்னா ஒரு நம்பரை p டிவைடட் பை q அப்படிங்கிற ஒரு ஃபார்ம்ல நம்மளால டிஃபைன் பண்ண முடியணும். வேர் q வந்து நாட் ஈக்குவல் டு 0. இப்படி நம்மளால டிஃபைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா then that number is a rational number. இந்த ரேஷனல் நம்பரை நம்ம டெசிமலாவும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். அப்படி டெசிமலா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது அது வந்து இட் வில் பி a finite or recurring டெசிமலா இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 0.5 அது பிறகு 0.5க்கு பிறகு அது வந்து இன்ஃபைனைட்டா போகக்கூடாது. இட் ஷுட் பி a finite-ஆ இருக்கணும். இல்லாட்டா 0.77 இதை மாதிரி ஒரு ரெக்கரிங் டெசிமலா இருந்தாலும் அது வந்து ரேஷனல் நம்பர் தான். அதுக்கு பிறகு எல்லா பெர்ஃபெக்ட் ஸ்கொயர்ஸும் ரேஷனல் நம்பர் தான். ஃபார் எக்ஸாம்பிள் √81 is a rational number because it is 9 square. ஸோ ரேஷனல் நம்பருங்கிறது என்னன்னா எந்த ஒரு நம்பரை நம்மளால ஒரு ஃப்ராக்ஷனா டிஃபைன் பண்ண முடியுமோ தட் இஸ் p by qங்கிற ஃபார்முக்கு டிஃபைன் பண்ண முடியுமோ அது வந்து ரேஷனல் நம்பர். அண்ட் அந்த ரேஷனல் நம்பரை நம்ம டெசிமல்ல வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இட் வில் பி எய்தர் ஃபைனைட் ஆர் ரெக்கரிங் டெசிமலா இருக்கும். Then it includes all the perfect squares. Rational numbers are numbers which can be represented as a fraction and also as a positive number or negative number or zero. Hence it includes all the natural number, whole number, integers and fractional number. It can be represented as p by q where q is not equal to 0. The decimal expansion of a rational number will always be a finite or a recurring decimal. It includes all the perfect squares. So this is a rational number. அடுத்தது irrational number. Irrational number is nothing but just an opposite of the rational number. Irrational numberங்கிறது என்னன்னா எந்த ஒரு நம்பரை நம்மளால வந்து ஃப்ராக்ஷனா டிஃபைன் பண்ண முடியலையோ அது எல்லாமே irrational number. இந்த irrational நம்பரை ஃப்ராக்ஷனா நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது. பட் இட் கேன் பி டிஃபைன்ட் இன் டெசிமலா டிஃபைன் பண்ணலாம். அப்படி டிஃபைன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி எண்ட்லெஸ்ஸா இருக்கும். தட் மீன்ஸ் இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும். அண்ட் நான் ரிப்பீட்டிங் டிஜிட்ஸ் இருக்கும். அதுதான் என்னது irrational நம்பர். எண்ட்லெஸ்ஸா இருக்கும் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டிஜிட்ஸா இருக்கிறது தான் irrational நம்பர். அதே மாதிரி எந்த ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் த நம்பர் விச் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இல்லாம இருக்கும் போது அதோட ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா தென் இட் வில் பி எண்டிங் வித் அன் irrational நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் √2. √2ங்கிறது வந்து 2 வந்து இட்ஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயர். ஸோ அதோட ரூட் எடுக்கும் போது தென் இட் வில் பி எண்டிங் வித் அன் irrational நம்பர். இந்த வந்து என்ன சொல்லுவாங்கன்னா சர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ irrational நம்பர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு நம்பரை நம்மளால வந்து ஒரு டிஃபைன்டு ஃப்ராக்ஷனா டிஃபைன் பண்ண முடியலையோ அது எல்லாமே irrational நம்பர் தான். அதை நம்ம டெசிமலா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இட் வில் பி அன் எண்ட்லெஸ் அண்ட் நான் ரிப்பீட்டிங் டிஜிட்டா இருக்கும். அதுக்கு பிறகு ஸ்கொயர் ரூட் ஆஃப் அ நம்பர் விச் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்கொயரா இருக்காத எந்த ஒரு நம்பரோட ஸ்கொயர் ரூட் எடுத்தாலும் இட் வில் பி எண்டிங் வித் அன் irrational நம்பர். Irrational numbers are numbers which cannot be represented as a fraction. It can be represented in decimal. It has endless non-repeating digit after the decimal point.
the square root of a number that cannot be simplified into a whole number or integer or irrational number. It is also called as surds. So these are two major categories of real numbers, which is rational number and irrational number. And a few more concepts வந்து என்னது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா integerங்கிறது it is a whole number ஆயிருக்கும், but it will be can be positive or negative ஆயிருக்கும், and also it includes 0. So -5, -7, 0, 5 and 7 are integer. An integer is a whole number that can be positive, negative or 0. Prime number அப்படிங்கிறது என்னன்னா it is a number which has exactly two factors தான் இருக்கும். For example 5 எடுத்துக்கிட்டோம்னா அதோட factors வந்து என்னதுலானா 1 and 5. 7 வந்து 1 and 7. 13 1 and 13. So it is a number which has exactly two factor. அந்த என்னென்ன factorsலாம் இருக்கும்னா ஒன்னு வந்து 1 இருக்கும் and other the number itself. Composite numberங்கிறது it is a number which has more than two factors இருக்கிறது வந்து composite number. For example 8 எடுத்துக்கிட்டோம்னா அதோட factors வந்து என்னதெல்லாம் 1, 2, 4 and 8. So மொத்தம் 4 factors இருக்கு. More than 2 factors இருந்தாவே then it is called composite number. Co-primeங்கிற concept வந்து 2 numbers வச்சு நம்ம சொல்லுவோம். இப்போ ஒரு ரெண்டு நம்பரை எப்போ co-prime சொல்லுவோம்னா அந்த ரெண்டு நம்பரோட common factor வந்து 1 மட்டும் தான் இருக்கும். Other than 1 it does not have any other common factor. For example 7 and 13 எடுத்துக்கிட்டோம்னா 7 ஓட common factor வந்து 1 and 7. 13 க்கு வந்து factors வந்து 1 and 13. So இந்த ரெண்டோட common factor வந்து 1 மட்டும் தான். Two numbers are said to be co-prime if they have no common factor other than 1. So இப்போ இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது வந்து numbers, different categories of numbers, rational na என்னது, irrational na என்னது, prime na என்னது, composite na என்னது, co-prime na என்னங்கறத பார்த்திருக்கோம். இப்போ the numbers ஓட properties ஒரு two important properties பத்தி பார்க்க போறோம். It is also called a lemma ன்னு சொல்லுவோம், algorithm சொல்லுவோம், theorem சொல்லிக்கலாம், எதுனாலும் சொல்லலாம், but it is one of the most important properties of a real number. First என்னன்னா Euclid's division lemma. Lemma அப்படிங்கிறது என்னன்னா just a proven statement. ஏற்கனவே prove பண்ண ஒரு statement. இந்த statement யூஸ் பண்ணி நம்ம சில algorithmsலாம் நம்ம எழுதிக்கிடலாம். So first Euclid's division lemma. Division lemma. So something about a division பத்தி உள்ள ஒரு concept. இப்போ given positive integers a and b சொல்லிட்டு ரெண்டு integer எடுக்கிறோம். அந்த ரெண்டு இன்டிஜர் எடுக்கும்போது அந்த ரெண்டு இன்டிஜரையும் டிவிஷன் பேஸ் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டா ரைட் பண்ணலாம். இது வந்து நம்ம சின்ன வயசுலயே பார்த்திருக்கிற ஒரு டிவிஷன் கான்செப்ட் தான். ஃபார் எக்ஸாம்பிள் a தான் டிவைடண்ட் அண்ட் b வந்து டிவைசர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம டிவிஷன் அப்ளை பண்ண பிறகு நம்ம டிவிஷனை வெரிஃபை பண்ணி பார்ப்போம். அந்த வெரிஃபை பண்றது எப்படி பார்ப்போம்? a equal to bq plus r இருக்காங்கிறத பார்ப்போம். If அது வந்து satisfy ஆச்சு அப்படின்னா then நம்ம அப்ளை பண்ணியிருக்க டிவிஷன் வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்க்ளூட் பண்ணிக்கிடுவோம். ஸோ இதே கான்செப்டை தான் நம்ம வந்து லெம்மா அப்படின்னு சொல்றோம். a equal to bq plus r. எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் a and b எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்ல நம்ம வந்து ரைட் பண்ண முடியும். a equal to bq plus r அப்படின்னு சொல்லிட்டு ரைட் பண்ண முடியும். Given positive integers a and b, there exist unique integers q and r satisfying a equal to bq plus r. இப்படி நம்ம ரைட் பண்ணும்போது எப்பவுமே r வந்து என்னதா இருக்கும்? less than b தான் இருக்கும். We know that remainder வந்து எப்பவுமே less than divisor தான் இருக்கும். கிரேட்டரா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா கிரேட்டரா இருந்ததுன்னா கண்டிப்பா இன்னொன்று ஒரு மல்டிப்ளையரை வந்து நம்ம இங்க ஆட் பண்ணி இருந்திருப்போம். ஸோ கண்டிப்பா ரிமைண்டர் வந்து லெஸ் தென் டிவைசரா தான் இருக்கும். ஸோ இந்த லெம்மாவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு அல்காரிதம் எழுத போறோம். இந்த அல்காரிதம் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா HCF கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏற்கனவே நமக்கு HCF கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் a and bக்கு HCF கண்டுபிடிக்கணும்னா a-யோட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிடுவோம், b-யோட ஃபேக்டர்ஸ் எழுதிக்கிடுவோம். அதுக்கு பிறகு ரெண்டோட காமன் ஃபேக்டர் என்னங்கிறத பார்த்துட்டு அதுல ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னங்கிறத பார்ப்போம். பட் இந்த அல்காரிதமா எழுதும் போது இது எதுக்கு யூஸ்ஃபுல் ஆகும்னா மேபி ஒரு ஆட்டோமேட்டட் வே இல்லாட்ட ஒரு ப்ரோக்ராமைஸ்டு வேல நம்ம வந்து இந்த HCF கண்டுபிடிக்கணும்னா
இந்த algorithm வந்து யூஸ் ஆகும். Mainly most of the computer programmingல HCF earlier timesல கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த lemma தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ for example HCF of two positive integers கண்டுபிடிக்கணும் a and b. இல்ல a வந்து greater than b இருக்கும்போது first Euclid's division lemma apply பண்றோம். a equal to b cube plus r. r is between 0 and b. இது எழுதிட்டோம். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறோம். a வந்து 15 b 10 இருக்கும்போது 15 equal to 10 into 1 plus 5 அப்படிங்கிறத நம்ம எழுதிக்கிடலாம். இப்போ r வந்து 0வா இருக்கான்னு பார்க்கணும். இப்போ இந்த ஸ்டெப்ல r வந்து 0வா இருந்தது அப்படின்னா அந்த டிவைசர் b இருக்குல்ல அதுதான் HCF அப்படின்னு சொல்லிட்டு கன்க்ளூட் பண்ணிக்கிடலாம். இன் கேஸ் r வந்து 0வா இல்லைன்னா திருப்பி நம்ம டிவிஷன் லெம்மாவை அப்ளை பண்ணணும். இந்த டைம் எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னா b and rக்கு அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே r வந்து 0வா இல்லை. ஸோ திருப்பி எதுக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் 10 and 5க்கு அப்ளை பண்ணணும். ஸோ 10 equal to 5 into 2 plus 0. ஸோ இப்போ இங்கே r வந்து 0 ஆயிட்டு. ஸோ எந்த ஸ்டெப்ல நமக்கு r 0 ஆகுதோ அப்போ உள்ள டிவைசர் தான் என்னது HCF. ஸோ இந்த டைம்ல 10 equal to 5 into 2 plus 0. r வந்து 0 ஆயிருக்கு. ஸோ 5 is the HCF. ஸோ இதான் என்னது அல்காரிதம். இப்போ இந்த கேஸ்ல இங்க r வந்து 0 ஆகலைன்னா திருப்பி நம்ம டிவிஷன் லெம்மாவை அப்ளை பண்ணணும் between 5 and அந்த ரிமைண்டருக்கு அப்ளை பண்ணணும். அப்படி கண்டினியூ பண்ணிட்டே இருக்கணும் till we get the remainder as 0. எந்த ஸ்டெப்ல நமக்கு வந்து ரிமைண்டர் 0 ஆயிருக்கோ அந்த டைம்ல உள்ள டிவைசர் தான் will be the HCF. ஸோ நமக்கு Euclid's division லெம்மாங்கிறது என்னது எந்த ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் a and b ஐயும் a equal to b cube plus r அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணலாம். where r equal to less than b இருக்கும். between 0 and b தான் இருக்கும். ஸோ அல்காரிதம் என்னது HCF of two positive integers கண்டுபிடிக்கணும்னா first Euclid's division லெம்மாவை அப்ளை பண்ணணும். a equal to b cube plus r. if r வந்து 0வா இருந்ததுன்னா then b is the HCF. if r is not equal to 0 then apply the lemma to b and r க்கு apply பண்ணணும். continue the process till the remainder becomes 0. when the remainder becomes 0 at this stage the divisor is the HCF. and that remainder வந்து 0வா இருக்கும்போது the divisor அந்த ஸ்டேஜ்ல என்ன இருக்கோ that is the HCF of the two numbers இருக்கும். ஸோ இதான் Euclid's division lemma. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்க போறது fundamental theorem of arithmetic. இது வந்து ஒரு முக்கியமான கான்செப்ட். இது வந்து based upon the product வச்சு கொண்டு வர. இதுக்கு முன்னாடி பார்க்கறது வந்து division lemma பார்த்தோம். இது வந்து கிட்டத்தட்ட something related to multiplication. இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு காம்போசிட் நம்பர், எந்த ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்துக்கிட்டாலோ அந்த காம்போசிட் நம்பரை நம்ம வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணலாம். ஃபேக்டரைஸ் பண்ணி பிரைம் நம்பரோட ப்ராடக்டா நம்மளால ரெப்ரசன்ட் பண்ண முடியும். எந்த ஒரு காம்போசிட் நம்பர் எடுத்துக்கிட்டாலும் அந்த காம்போசிட் நம்பரை பிரைம் நம்பரோட ஃபேக்டரைசேஷன் எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 வந்து ஒரு காம்போசிட் நம்பர், அதை 2 into 2 into 2ன்னு எழுதலாம். அதே மாதிரி 10 ஒரு காம்போசிட் நம்பர், அதை 5 into 10 அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம். எந்த ஒரு காம்போசிட் நம்பரையும் நம்ம வந்து பிரைம் நம்பர்ஸோட ப்ராடக்டா ரெப்ரசன்ட் பண்ணலாம். அப்படி ரெப்ரசன்ட் பண்ணும்போது அந்த ப்ராடக்ட் ஆஃப் த பிரைம் அண்ட் இஸ் ஃபேக்டரைசேஷன் இருக்குல்ல அது வந்து எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 வந்து ஒரு காம்போசிட் நம்பர், அதை 2 into 5ன்னு சொல்லிட்டு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணலாம். வேற எந்த ஒரு பிரைம் நம்பரை வச்சு இதை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. இது வந்து யூனிக். 2 into 5ங்கிறது யூனிக். மேபி ஆர்டர் வந்து டிஃபரெண்ட் ஆகலாம். 2 into 5 சொல்லலாம், இல்லாட்ட 5 into 2ன்னு சொல்லலாம். ஆர்டர் வந்து டிஃபர் ஆகலாம். பட் the product of the prime and its factorization எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கும். இப்போ 8ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2 cube அது வந்து எப்பவுமே யூனிக்காக தான் இருக்கும். வேற எந்த ஒரு பிரைம் ஃபேக்டர்ஸும் 8க்கு கிடையாது. ஒன்லி 2 மட்டும்தான் பிரைம் ஃபேக்டரா இருக்க முடியும். So every composite number can be expressed as a product of prime and this factorization is unique apart from the order in which the prime factors occur. அதே மாதிரி எந்த ஒரு ரெண்டு 2 positive integer, this concept வந்து will applicable only to 2 positive integer. more than 2க்கு இது applicable ஆகாது.
for any two positive integer a comma b எடுத்துக்கிட்டோம்னா HCF of a comma b into LCM of a comma b will always be equal to a into b இருக்கும். HCF of a comma b யும் LCM of a comma b யும் எப்படிதான் ஈக்குவலா இருக்கும்? a into b க்கு ஈக்குவலா இருக்கும். இதே a b c ன்னு சொல்லிட்டு 3 பாசிட்டிவ் இன்டிஜருக்கு இது வந்து applicable கிடையாது. It is applicable only for 2 positive integer. So ஒரு மூணு important concept பார்த்திருக்கோம். ஒன்னு வந்து Euclid's division lemma where it states a equal to b cube plus r where r is between 0 and b. So இந்த division lemmaவை யூஸ் பண்ணி நம்ம HCF கண்டுபிடிக்கலாம். அதுக்கு பிறகு fundamental theorem of arithmetic என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு composite number எடுத்துக்கிட்டாலும் அதை வந்து எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம்? Product of prime எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். அந்த product of the prime and அதோட factorization எப்பவுமே யூனிக்கா தான் இருக்கும். Only the order வேணா சேஞ்ச் ஆகலாம் வழிய and the prime numbers and its product and its factorization will always be unique. அதுக்கு பிறகு எந்த ஒரு 2 positive integer எடுத்துக்கிட்டாலும் அதோட HCF of a comma b into LCM of a comma b will always be equal to a into b. So இந்த மூணு important concept யூஸ் பண்ணி நம்ம நிறைய applicationsல யூஸ் பண்றோம் and நிறைய problem solving யூஸ் பண்றோம். அது எப்படி யூஸ் பண்றோம்ங்கறத நம்ம next sessionல பார்க்கலாம். So thank you all.